ட்ரேடிங் தமிழ் சேனல் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லியும் வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட், அதாவது சென்செக்ஸ் எக்ஸ்பிரி எப்படி இருக்க போகுது, ஸோ இன்னைக்கு எப்படி இருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. ஓகே, இன்னைக்கு நிஃப்டி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து நேற்று ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிற மாதிரி தான் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 22,690 மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 22,800 ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு கீழே வருது அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வரும். அடுத்தடுத்த சப்போர்ட்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கரெக்டாக பாருங்க, இன்னைக்கு வந்து மார்க்கெட்டே இன்னைக்கு இந்த டபிள்யூ பேட்டர்னுக்கு கீழே தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓகேங்களா? கீழே ஓப்பன் ஆகுது. 22,680 கீழே ஓப்பன் ஆனதுனால கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக ரீட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, நல்லா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்குன்னா நம்மளோட சப்போர்ட்டில் வந்து நல்லாவே ரியாக்ட் ஆகிருந்திருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் அலைன் பண்ணிப்போம். ஸோ இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை என்ன பண்ணுவோம்னா அப்படியே நேராக இழுத்து விட்டுருவோம். ஏன்னா இது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்து வந்து ரெசிஸ்டன்ட் நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுப்போம். ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் படி தான் வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு வந்து லோ, அதாவது 22,415 கீழே வருது அப்படின்னா 22,300, 22,195, அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது 22,100. இப்போ நீங்கள் 1 ஹவரில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ கிளியராக புரியுன்றதை மட்டும் பாருங்க. இப்போ 1 ஹவரில் போட்ட இந்த ட்ரெண்டு சேனல் பேட்டர்ன், அதாவது சேனல் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? அந்த சேனலில் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா தொற்றுருக்கு, எகைன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. திருப்பி இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஒரு ப்ரீவியஸ் டே ஒரு ஹை, அது 22,800 போயிருக்கு. திருப்பி அதுலேருந்து நல்ல ஒரு ஃபால், அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 22,094 வரல அந்த ரெசிஸ்டன்ட் போய் அது இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ தொட்டிருக்கு. திருப்பி கீழே வருது. அப்போ எங்கே வரணும்? அப்போ எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து தொடர்றதுக்கு வரணும். அப்போ 22,195, 22,200. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள, அது 22,100 to 200 அந்த ரேஞ்சுக்குள்ள என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டேயோட லோ, அதுமாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,600 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த 15 மினிட்ல போட்ட இந்த ட்ரெண்ட் லைன் 22,592 ட்ரெண்ட் லைன். ஸோ அதனால இது ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 22,800 தான். ஓகேங்களா? 22,692, 22,800. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ கீழே வருது அப்படின்னா 400 கீழே பார்த்தீங்கன்னா 22,300, 22,195, அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் ஆனால் 22,110. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22,500 ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செஞ்சின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் சரியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சரியாக காமிக்க மாட்டுது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா 22,500 மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஆகும், 22,500 கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேயோட லோ, அதாவது 22,400 கிட்ட கீழே பிரேக் அவுட் பண்ணுதான்றதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்த என்ட்ரி எடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டி அடுத்த இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ஒர்க் ஆனது. நம்ம டெலகிராம் குரூப்லேயே வந்து ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கொடுத்துருந்தோம். எல்லாருக்குமே நல்லாவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருந்தோம், இதை பிரேக் அவுட் பண்ணியிருந்தது. இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி நிஃப்டியில் இது பண்ணோமோ, எக்ஸ்டெண்ட் பண்ணோமோ, அதேமாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல வந்து இன்னைக்கு போய் டச் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. நல்லா உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிற பாருங்க. இதுலேருந்து மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்து இந்த டச் பண்ணி கீழே வந்து திருப்பி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. திருப்பி என்ன பண்ணுங்க, ரீட்ரெஸ் பண்ணி நிற்கிது. திருப்பி இதுலேருந்து மேலே போயிருக்கு. அப்போ ஒரு புல் ட்ரெண்டில் தான் வந்து பேங்க் நிஃப்டி இன்னைக்கு இருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை போய் 49,052 போய் தொடுதான்றதை பார்க்கணும். ஸோ 49,052க்கும் மேலே போணுச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அது எது வரலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,600. ஓகேங்களா? ஸோ ஒரு 49,600 கூட இல்லைனாலும் இந்த ஸ்விங்கு, ஓகேங்களா, இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்விங்கு வரலையுமாவது நம்ம வந்து 49,360 வரலையுமாவது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு டார்கெட் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்கேல் பண்ணலாம். அதுமாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது இந்த நீயோட டேயோட லோக்கு கீழே வந்துருச்சுன்னா 48,222 கீழே போச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அது எது வரலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்கெட் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் 47,888. ஏன்னா இந்த பேங்க் நிஃப்டிக்கான
சேனல் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ இந்த சேனல் பேட்டர்னோட பாட்டம் தான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் 47,881 அதுதான் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 48,222 இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. அதுமாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா 49,350 டு 49,650 இது ரெண்டும் தான் வந்து நம்மளுக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ எதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 49,052 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 48,680 இருக்கு. கிட்டத்தட்ட 48,500 ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. கீழே ஒரு 180 பாயிண்ட் கிட்ட சப்போர்ட்டாக இருக்கு. ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ட் அதாவது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 49,000 48,500 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 48,000 தான் அடுத்த சப்போர்ட்டாக காமிக்குது. ஒரு கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டியிலுமே இல்லை ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து வந்து ஃபின் நிஃப்டியை பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டி எப்படி வந்து பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரெண்ட் லைன் போடுறோமோ அதே மாதிரி தான் ஓகேங்களா. இதேமாரி இன்னைக்கு ஒரு கன்சல்டேஷன் தான் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்டாக வந்து டபுள் டாப் எடுத்திருக்கு. கீழே வந்து சப்போர்ட் வந்து நம்ம எக்ஸாக்டாக வரல ஓகே. ஸோ அதனால என்ன பண்ணுவான் இந்த இடத்த வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம் ஓகேங்களா. ஓகே, இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22,530 கீழே வருதுன்னா 21,416 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஓகேங்களா. அதனால் வந்து இந்த ஃபின் நிஃப்டி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோன் தான். ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்தனால இந்த 21,530க்கும் 21,416க்கும் இடைப்பட்டத்தில் மார்க்கெட் இருந்ததுன்னா ஃபின் நிஃப்டியை நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 21,500லேருந்து 21,700 ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டு அண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து நல்லாவே நடக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கேல் பண்ணி வந்து நல்ல ஒரு பாயிண்ட் கெயின் பண்ணலாம். ஸோ 21,700க்கு மேலே படிச்சுன்னா 21,800 வரலையும் வந்து ஃப்ரீவாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகும். அதுமாதிரி 21,800லேருந்து 884 வரலையும் அடுத்தது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் ஓகேங்களா. ஸோ இந்த சேனல் என்ன பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம். ஓகே, அதேமாரி பாட்டத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் லைன் அதாவது இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வந்து சேனலுக்குள்ளேயே வந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 11,284க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 11,157ன்றது ஒரு சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட் வந்து ட்ரெண்ட் லைன் 11,100 ஓகேங்களா. ஸோ இந்த எப்படி வந்து 1 ஹவரில் நம்ம போட்ட அந்த ட்ரெண்டு இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் சப்போர்ட் இருக்குது. இந்த ட்ரெண்டு சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 11,280 11,350 11,445 11,500ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப் நிஃப்டிக்கு ஓகேங்களா. ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துருவோம் நாளைக்கு எக்ஸ்பெரியோட இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிப்னசி ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா 74,400ன்றது நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 73,800ல் இருக்குது. இப்போ மேலே போகுது அப்படின்னா 74,120ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டு, 74,413ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கு மேலே போகுதுன்னா 75,000ன்றது மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்தது அப்படின்னா இன்னையோட டேயோட லோக்கு கீழே வருது அப்படின்னா 73,490 அதாவது 73,500 கிட்ட வந்து சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கும் கீழே வருதுன்னா 73,100 கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 380 பாயிண்ட் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து 300 பாயிண்ட் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும். அதுலேருந்து கீழே வருது அப்படின்னா 73,000 ரவுண்ட் ஃபிகர் இருக்குது. அதுக்கு இல்லை 72,636ன்றது இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் படி தான் வந்து நம்ம வந்து ஃபர்தர் அப்டேட்லாம் வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து ஃபர்தர் அப்டேட் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். ஸோ நம்ம சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க, ஃப்ரீ தான் ஓகேங்களா. மார்க்கெட் அவசியம் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்தாலும் சரி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரீ டிமெட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்திருக்கேன். மினிமம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ரேட்டுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க, தமிழ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க ஓகேங்களா. விருப்பம் இருக்கவங்களும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கோர்சஸ்க்கான டீட்டெயில் அதாவது பேசிக்ஸ் லேர்னிங்லேருந்து எல்லாமே வந்து நம்ம பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் எப்படி என்ட்ரி எடுக்கணும் பண்ணுறது வரலையும் வந்து நான் கோர்சஸ்க்கான டீட்டெயிலுமே டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். விருப்பம் இருக்கவங்க அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்பா.